வள்ளலார் சொன்னார், நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்துன்னு. அது மாதிரி ஆன்மீக மருந்து எல்லாருக்கும் தேவை. அதை நீங்கள் விருந்தா படைக்கிறீங்க இன்னைக்கு. நான் வந்து வள்ளலாரை பற்றியோ இல்லை வடலூருக்கோ எனக்கு அதை பற்றின அனுபவம்லாம் கிடையாது. முத பாட போனேன். அங்கே போய் உட்கார்ந்தோடனே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். டியூன்லாம் இங்கேருந்து டியூன் பண்ணி போயிட்டு இருந்தேன் பாடுறதுக்கு. அந்த டியூன்லாம் மறந்து போயிட்டு நான் வேற ஒரு டியூனில் பாடுறேன். நான் ஒரு கல்யாணியில் கம்போஸ் பண்ணதெல்லாம் ஆனந்த பைரவியில் வருது, நாதராம கிரியாவில் வருது, மாறுது, மெட்டெல்லாம் மாறுது. ஏன் அப்படின்னு தெரில, என்னென்னு தெரில. நான் மேடையிலே சொல்கிறேன், நான் இது வந்து சண்முக பிரியாவில் கம்போஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அது நாதராம கிரியாவில் போய் நிற்கிது, என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம். அவரை பின்பற்றணும் அப்படின்னு உள் மனசு தோன்றுச்சு. சுத்த சன்மார்க்கத்துக்கு போயிட்டேன். அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டேன், சுத்தமா விட்டேன். முழுக்க இப்ப பால் கூட வேண்டான்றாரு. அந்த மாதிரி மாறிட்டாரு. பால் கூட போய் ஒரு மாற்றம் ஏற்பட்டு என்னன்னு தெரியல. அதுவும் என்ன பொறுத்த மட்டும் அது அசைவமா தெரியுது. அதையும் விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வந்துட்டு வள்ளலாருடைய பாடல்கள் எடுத்து மெட்டு அமைப்பேன். ஒரு மெட்டு அமைச்சிட்டு நான் தூங்கிட்டு இருப்பேன். இரவுல வந்து அந்த மெட்டு அல்ல, அதை போய் மாத்துங்கிற மாதிரி ஏதோ வேற என்ன தூண்டுற மாதிரி போய் அந்த மெட்டை மாற்றி போட்டுருவேன். மறுநாள் காலையில் பாடி பார்ப்பேன், கரெக்டாக இருக்கும். அந்த சொற்கள்லாம் சரியாவேன். 20 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கம்போசிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், 20 பாட்டு வள்ளலாருடைய பாடல்கள் வந்துடும். எனக்கு ஒரு கேள்விங்க. அன்பு செய்வதில் உங்களுடைய இருவரின் ஈடுபாடும் எங்களுக்கு தெரியும். காதல் செய்வதில் உங்களுடைய ஈடுபாடும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஆன்மீகத்தில் உங்கள் இருவரினுடைய ஈடுபாடு எப்படி? அதாவது சொல்லுங்க, இவங்க தான். ஆன்மீகத்தில் ஈடுபாடுன்றது கிடையாது, நம்ம வாழ்க்கையோட அது இயைந்து இருக்கு. நிதிஷ் அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பக்திக்குன்னு தனியாக ஒரு நேரம் ஒதுக்க போகிறது கிடையாது, ஒதுக்கவும் கூடாது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா எப்போவுமே செகண்ட் தாட் செகண்ட் லைன் எப்போவுமே இருக்கும். அந்த செகண்ட் தாட் அந்த செகண்ட் லைனில் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதுல எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ரிதமேட்டிக்கலாக நமக்கு ஒரு துடிப்பு இருக்கு இல்லையா, அதில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ மெட்டீரியலிஸ்டிக்காக வேர்ல்டாக இருக்கிறனால நமக்கு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் நிறையா சிலைகள் வைக்கிறோம், படங்கள் வைக்கிறோம். அந்த காலத்தில் எல்லாம் முனிவர்கள் அவங்கெல்லாம் போய் அப்படியே நதிக்கரையில், ஏன்னா அந்த நீர் இருக்கும் இடத்தில் தான் தெய்வங்கள் இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருப்பாங்க. அப்போ அந்த நீர் இருக்கிற இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யும்போது எந்த ஒரு சாமி படமும் இருக்காது, சாமி சிலையும் இருக்காது. அவங்க உள்ளம் இருக்கு இல்லையா, உள்ளம் என்கின்ற கோயிலில் தான் வந்து எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய கால சூழல் வந்து நமக்கு மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல் அந்த சிலை வடித்ததில் பார்த்திங்கன்னா அந்த உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவத்தை பார்த்து நம்ம இவங்க தான் சாமி, இவர் தான் முருகர் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அதில் ஈடுபடுத்திக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா முனிவர் மாதிரி ஒன்றும் இல்லாமல் பக்தி செய்யணுன்னா முடியாது. அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றணும் கட்டாயம். அந்த விளக்கு ஏற்றுறதுன்றது வந்து இப்போ ரொம்ப 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 நிறைய நன்மைகளை தருமா. அது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் நம்ம சொல்லலாம், அண்ட் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லலாம். அதுக்கு மிகப்பெரிய எபிசோடாக போகணும். அப்புறம் அதனால் அது நம்முடைய விண்கல் வந்து இந்த பூமியில் இறங்கி நமக்கு சேதம் அடையாமல் இருக்க, நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு கட்டாயம் விளக்கேற்றணும். அதே போல் நம்மை சுற்றி இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆன பின்னாடி அந்த ஊரில் எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்பட்டது அந்த கெமிக்கல்னால. அந்த டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது. ஆனால் எந்த வீட்டில் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணாங்களோ, அக்னிஹோத்திரம் பண்ண இடத்துல வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஒன்றுமே பண்ணலை. அந்த மாதிரி விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜோதி இருக்கும் இடத்தில் ஒன்றுமே ஆகாது.